ஹலோ கைஸ், ஹாய், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூர் டு சென்னை நீங்கள் கார் டிரைவ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ரூட் எடுக்கலாம், எவ்வளோ டோலுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க, டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, லெட் கெட் ஸ்டார்டட். நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காரில் வந்து ஒரு லாங் டிரைவ் பிளான் பண்ணோம், கோயம்புத்தூர் டு சென்னை. அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது சென்னைக்கு ரீச் ஆக எங்களுக்கு வந்து 2 ரூட் வந்து காமிச்சது. ஒன்று வந்து கோயம்புத்தூர், சேலம், தொப்பூர், கிருஷ்ணகிரி, வேலூர், சென்னை. இந்த செகண்ட் ரூட் வந்து கோயம்புத்தூர், சேலம், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை. இந்த 2 ரூட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னை போகிறதுக்கு வந்து கிருஷ்ணகிரி ரூட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் வரதுக்கு திண்டிவனம் ரூட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கிருஷ்ணகிரி ரூட் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ டோல் இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். திண்டிவனம் ரூட்டு வந்து செகண்ட் பார்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க கிருஷ்ணகிரி ரூட்டுக்கு எவ்வளோ டோல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிற டோல் வந்து கனியூர், அங்கே வந்து 115 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது விஜயமங்கலம், அங்கே வந்து 70 ருபீஸ். அதுக்கப்புறம் சங்ககிரி, அங்கே வந்து 75 ருபீஸ். அப்புறம் வந்து ஓமலூர் 95 ருபீஸ், தொப்பூர் 120 ருபீஸ், வாணியம்பாடி 120 ருபீஸ், பள்ளிக்கொண்டா 110 ருபீஸ், சென்னாசமுத்திரம் 45 ருபீஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் 50 ருபீஸ். இந்த ரூட்டில் டோட்டலாக வந்து 9 டோல் இருக்குது. எல்லா டோலுமே பே பண்ணி ட்ராவல் பண்ணால் 800 ருபீஸ் வந்து ஆகும். இப்போ நாங்கள் எந்தெந்த டோல் பே பண்ணி ட்ராவல் பண்ணோம், எந்தெந்த டோல் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணோம், எங்களோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒன்றா பார்க்கலாம். கோயம்புத்தூரில் உக்கடம், காந்திபுரம், சிங்காநல்லூர் இல்லை பிலமேடு ரீஜன்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணால் கனியூர் டோல் வந்து ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ண வேணாம். அப்படி ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணால் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க, ஃபியூல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்கு பேசாமல் டோல் பே பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் வந்து துடியலூர், சரவணம்பட்டி, கோவில்பாளையம் இல்லை பெரியநாயக்கம்பள்ளி ரீஜன்லேருந்து ட்ராவல் பண்ணால் கனியூர் டோல் வந்து ஸ்கிப் பண்ண முடியும். எப்படின்னா கனியூர் டோல் வந்து கருமத்தம்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து லொக்கேட் ஆகிருக்கும். நமக்கு கோவில்பாளையத்துலேருந்து கருமத்தம்பட்டி வந்து ஈஸியாக ரீச் ஆகிட முடியும். கோவில்பாளையம் டு கருமத்தம்பட்டி ரூட் எடுக்கிறதும் இல்லை கனியூர் டோல் பே பண்ணி போகிற ரூட் எடுக்கிறதும் ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான். பட் நம்மளால் வந்து 115 ருபீஸ் சேவ் பண்ண முடியும். இந்த கோவில்பாளையம் டு கருமத்தம்பட்டி ரோடு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் லாங். இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் கம்ப்ளீட் வில்லேஜ் ரோடு. ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே மாதிரி இருக்கும். ரோடு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதிகமாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி நம்மளால் இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். கருமத்தம்பட்டியிலேருந்து ஹைவே எடுத்துட்டோம்னா 3 லேன் இருக்கும். ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கனியூர் டோல்கேட்டோட லிமிட் வரைக்குமே 3 லேன் இருக்கும். விஜயமங்கலம் டோல்கேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2 லேனாக வந்து மாறிடும். பட் அந்த 3 லேன் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தா தெரியும், ரோடு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மார்னிங் வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணதுனால நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து A2Bயில் வந்து பிளான் பண்ணோம். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நல்ல ஹோட்டல் வந்து இருக்குது. ஒன்று வந்து அன்னபூர்ணா, ஒன்று வந்து A2B. அன்னபூர்ணா வந்து அவினாசி ஹைவேல வந்து இருக்குது. A2B விஜயமங்கலம் டோல்கேட்டை தாண்டோன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்குது. 2 ஹோட்டலுமே நல்லாயிருக்கும். 2 ஹோட்டலுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 2 ஹோட்டல்ஸ்லையுமே வந்து EV சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் EVயில் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் வந்து அங்கே சார்ஜிங்கும் எடுத்துக்க முடியும். விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு அடுத்து தொப்பூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து 2 டோல்கேட் வந்து இருக்குது. ஒன்று வந்து சங்ககிரி, ஒன்று வந்து ஓமலூர். இது ரெண்டுமே சேர்த்து 170 ருபீஸ் வந்து ஆகும். இந்த 170 ருபீஸை நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா பவானியிலிருந்து தொப்பூருக்கு வந்து நம்மளால் வந்து மேட்டூர் வழியாக ரீச் ஆக முடியும். அப்படி ரீச் ஆனோம்னா நமக்கு வந்து இந்த 2 டோலுமே நம்ம பே பண்ண மாட்டோம், ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். பவானிலேருந்து தொப்பூர் வந்து ஹைவே வழியாக ட்ராவல் பண்ணால் 100 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இதே மேட்டூர் வழியாக ட்ராவல் பண்ணால் 80 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். ஸோ கிலோமீட்டரும் 20 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ட்ராவல் பண்ணுவோம். டோல்கேட்டு நம்ம வந்து பே பண்ணியிருக்க மாட்டோம். அங்கேயுமே ஒரு 170 ருபீஸ் வந்து சேவ் பண்ணியிருப்போம். பவானியில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா ரோடு வந்து ரொம்ப நேராவாக இருக்கும். மார்னிங் டைமுமே வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பீக் ஹவர்ஸில் ஆப்வியஸாக வந்து அங்கே டிராஃபிக் இருக்கதா போகுது. ஸோ இது மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து 170 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த டிரைவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மற்றபடி இந்த ரூட்டில் வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. ரோட் கண்டிஷன் நல்லா தான் இருந்தது. இப்போ கரெக்டாக வந்து தொப்பூர் ரூட் வந்து ரீச் பண்ணியாச்சு, சேலம் டு கிருஷ்ணகிரி. இப்போ நமக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியுது ரோடு வந்து எவ்வளோ ஸ்டீப்பாக மேலே ஏறுது பாருங்கள். ஆப்போசிட்டில் அதே அளவு ஸ்டீப்பாக வந்து கீழே இறங்கும். ஸோ ஸ்பீடு ரொம்ப அதிகமாக வர்றவங்கனால இந்த ஸ்லோப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓவர் ஸ்பீடாக போய் தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இங்கே ஆகுது. அது மட்டுமே ரீசன் இல்லை, இது வந்து 2 லேன் தான். சேலம் டு கிருஷ்ணகிரி வரைக்குமே 2 லேனாக இருக்கிறதுனால ஸோ இவங்க ஓவர் ஸ்பீடாகவும் வர்றதுனால சில டைம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இங்கே ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆகிறதுனால தெரியுது. இப்போ நமக்கு முன்னாடியே பாருங்களேன், ரோட்டில் லெஃப்ட் சைடு வந்து ஒருத்தர் பார்க் பண்ணியிருக்காரு, அதுவும் பிரிட்ஜு மேலே. இந்த லாரி டிரைவர் வந்து அவர் லேன்லேருந்து அப்படியே ஸ்லோவாக நெக்ஸ்ட் லேனுக்கு வந்து அப்படியே வராரு. எந்த இண்டிகேஷனும் இல்லை, கையும் காமிக்கல, இண்டிகேட்டரும் போடல, எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு நெக்ஸ்ட் லேனுக்கு வந்து வராரு. இந்த மாதிரி சென்ஸ் இல்லாமல் பார்க் பண்ணுறதும், லேன் சேஞ்சிங் வந்து எந்த இண்டிகேஷனும் இல்லாமல் பண்ணுறதும், லேன் கீப் அப் பண்ணாமல் வந்து சென்டர் ஆஃப் த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதும் எல்லாம் தான் மெயின் ரீசன் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் சென்ஸோடு ட்ரைவ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், 2 லாரிக்கு நடுவில் ஒரு 2 வீலர் வந்துட்டு பூந்துட்டு போகிறாரு.
இது லாரி ஒட்டியே ஏதாவது ஒரு வண்டி ஸ்பீடாக வந்திருந்தா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அவரை ஹிட் பண்ணியிருக்கும். கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக நின்று கிராஸ் பண்ணலாம். இந்த 2 லாரிக்கு நடுவில் சின்ன கேப் தான் இருக்குது. அதில் போய் பூந்துட்டு போகிறாரு. நம்ம ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறோம்னா நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த தொப்பூர் ரோட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். அப்படி பண்ணால் நம்ம சேஃபாக போயிட்டு வர முடியும். கிருஷ்ணகிரி டு சென்னை கம்ப்ளீட்டாக 3 லேன் ரோடு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ அங்கங்கே ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால சர்வீஸ் ரோட் டைவர்சஸ் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பீக் ஹவர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே டிராஃபிக் இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து ஹைவேல எந்த டிராஃபிக்கும் இல்லை. கம்ப்ளீட்டாக 3 லேனாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியுது. எல்லா ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிராஃபிக்கே இல்லாமல் கிருஷ்ணகிரி டு சென்னை சீம்லெஸ்ஸாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ரோட்டில் இருக்க 3 டோல்கேட் வாணியம்பாடி, பள்ளிக்கொண்டா, சென்னாமங்கலம், இந்த 3 டோல்கேட் வந்து ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ண வேணாம். பட் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ண எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஃபியூல் சார்ஜஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஆனால் கடைசியாக இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். நீங்கள் சென்னையில் எந்த ரீஜன் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கடைசி இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். நீங்கள் போரூர், கிண்டி அந்த மாதிரி ரீஜன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் ஸ்கிப் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஆவடி, பூந்தமல்லி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த டோல் பே பண்ணி ட்ராவல் பண்ணுறதான் கரெக்டாக இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் டோலுக்கு கொஞ்சம் முன்னாடியே கோவூர் சர்வீஸ் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அந்த சர்வீஸ் ரோடு எடுத்துகிட்டா இந்த டோல் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரூட்டில் இருக்க எல்லா டோலும் பே பண்ணி ட்ராவல் பண்ணால் 800 rupees ஆயிருக்கும். பட் நாங்கள் சில டோல் வந்து ஸ்கிப் பண்ணி ட்ராவல் பண்ணதுனால நாங்கள் 465 rupees தான் பே பண்ணோம். நியர்லி 350 rupees வந்து நாங்கள் சேவ் பண்ணோம். இல்லை ஒன்றுமே சில டோல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் விழுப்புரம் ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த ரூட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு vlog பண்ணுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.